அங்கே அழகான வஞ்சை வாகனத்திலும் தேவியர் இருவரும் வண்ணப்பச்சி வாகனத்திலும் வலம் வந்து கொண்டிருக்கின்ற பரிந்து வருந்தேன் ஏழையமக்காய் பரிந்து பரிந்து மயில் மீது குதிரை போன்று ஆடி ஏற்பெருமான் தேவாதி தேவர்கள் பூமாரி சொரிய பூதகன நாதரெல்லாம் எங்களுடைய நல்லை கந்தனுடைய புகழ்பாட பஞ்சதவி முழங்க பாரிலோர் ஆட்பரிக்க அஞ்சலிப்போர் மெசிலித்து ஆனந்த கண்ணீர் சொரிய மந்தமார்தமான மாலை பொழுது நல்லூரில் பார்த்தோம், பூலோக கைலாசத்தில் பார்த்தோம். உலக நாடுகள் அனைத்தும் நெல்லை கந்தனுடைய தரிசனத்தை எழுந்து நின்று வணங்கினார்கள். அற்புதமான காட்சி. யூடியூப் தளங்களில் உறவுகளே வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடியேற்றத்துடன் திருவிழா ஆரம்பமாகி இன்றைய தினம் முதலாம் திருவிழா. என்ன வாகனத்தில் முருகப்பெருமான் வாரர், என்ன மாதிரி எல்லாம் காட்சிகள் எல்லாம் நடைபெறப்போன்னு சொல்லி எல்லாம் முழுமையாக பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்து இந்த எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தான் உறவுகளே வாங்க. இன்றைய முதலாம் திருவிழா இப்படி எல்லாம் நடைபெற சொல்லி பார்ப்போம். அலங்காரா நல்லூரா அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி புலம்பதோர் மேனியாக கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய. வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய கொடியேற்ற பெருவிழா 2026ஆம் ஆண்டு பராபர வருஷத்திலே ஆடி திங்கள், ஆடி மாதத்தினுடைய கடைசி நாள், நாளைய தினம் ஆவணி மாதம் பிறக்கிறது. நல்லூர் கந்தசாமி ஆலய உற்சவத்தை ஆவணி மகோற்சவம் என்று நாங்கள் பேசிக்கொள்வோம். ஆகவே அந்த வகையிலே தான் இன்றும் எம்பெருமான் சரியாக 10 மணியளவிலே துவயா அவரோகணம் என்ற கொடியேற்றம் மிக அற்புதமாக நடைபெற்றது. இன்றும் என்றுமில்லாதவாறு லட்சோப லட்சம் மக்கள் கலந்து கொண்ட ஒரு திருவருள் தரிசனத்தை நல்லூரில் பார்த்தோம், பூலோக கைலாசத்தில் பார்த்தோம். உலக நாடுகள் அனைத்தும் நெல்லை கந்தனுடைய தரிசனத்தை எழுந்து நின்று வணங்கினார்கள். அற்புதமான காட்சி. யூடியூப் தளங்களிலே இந்த ஊடகவியலாளர்கள், தொலைக்காட்சி கலைஞர்கள் எல்லோரும் இணைந்து இந்த புனித மண்ணிலே எங்களுடைய தலைவனுடைய கொடியேற்ற பெருவிழாவை அற்புதமாக உலகுக்கு தெரிவித்தார்கள், உலகுக்கு ஒரு ஒளிபரப்பினார்கள். தொடர்ந்தும் எம்பெருமானுடைய 25 நாள் உற்சவங்களும் மிக அற்புதமாக நடைபெறுகிறது. காலையில் கூட நல்லூர் மாநகர சபையினருடைய விண்ணப்பத்துக்கு அமைய இங்கே கலாசார விழுமியம் சார்ந்த இந்த வழிபாட்டு நிகழ்வுகளை பார்த்தோம். சைவ தமிழர்களுக்கு இருக்கின்ற ஒரு கலாசார விழுமிய ஆடைகளோடு ஆலயத்துக்கு வந்து தரிசனம் செய்த ஒரு திருக்காட்சி இந்த பராபர வருஷத்திலே நெல்லைக்கந்தனுடைய மகோற்சவத்திலே இடம்பெற்றதை நாங்கள் பார்த்தோம் அல்லவா. இப்பொழுதும் சரியாக 4:45 மணியளவிலே இன்று மாலை வசந்த மண்டப பூசை ஆரம்பமாகி உட்பிரகாரத்திலே வேட்பெருமான் வள்ளியம்பாள் தெய்வயானை அன்பால் சமேதராக வலம் வந்த திருக்காட்சி வலம் வந்து யாகசாலையிலே அந்த தரிசனம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த யாகசாலை தரிசனம் முடிய எம்பெருமான் அழகான கோபுர வாசலாலே வெளிப்பிரகாரத்துக்கு வலம் பெற இருக்கிறார். நேற்றைய தினம் எம்பெருமானுடைய 16/8/2026 நேற்று 2 முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றது. ஒன்று, நேற்று
காலை ஞாயிற்றுக்கிழமை காலை 6:15 மணிக்கு ராஜகோபுரத்தினுடைய கும்பாபிஷேக பெருவிழா அற்புதமாக நடைபெற்றது. புனரமைக்கப்பட்ட ராஜகோபுரம் வர்ணப்பூச்சு வேலைகளாலே மகத்துவமாக உயர்ந்திருக்கிற கோபுரத்தினுடைய கும்பாபிஷேக பெருவிழாவை நிறைவேற்றிவிட்டு நேற்று எம்பெருமான் சரியாக அங்கே கொடிச்சியில எடுத்து வந்த திருக்காட்சியை நாங்கள் பார்த்தோம். செங்குந்த மரபினருடைய ஆலயத்திலே இருந்து தேரிலே இருந்து கொடிச்சியிலேயே கொண்டு வந்தார்கள். அந்த கலைஞர்கள் தான் இன்றும் எம்பெருமானுடைய மகோற்சவ பெருவிழாக்களை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளுகிறார்கள். உலக நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர் நல்லூர் கந்தசாமி ஆலயத்துக்கு போகவில்லை என்ற கவலை இப்பொழுது இல்லை. இந்த சில ஆண்டுகளாக இல்லை. ஏனென்றால் அப்படியே அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் உங்களுடைய இல்லங்களிலே இருந்தபடியே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமாம், அழகாக வேட்பெருமான் தேவாதி தேவர்கள் பூமாரி சொரிய பூதகன நாதரெல்லாம் எங்களுடைய நல்லை கந்தனுடைய புகழ்பாட பஞ்சதவி முழங்க பாரிலோர் ஆட்பரிக்க அஞ்சலிப்போர் மெசிலித்து ஆனந்த கண்ணீர் சொரிய மந்தமார்தமான மாலை பொழுது நேர முகாமைத்துவத்துக்கு அமைவாகத்தான் இந்த உற்சவங்கள் நடைபெறுகிறது. ஆமாம், இப்பொழுது உப்பிரகாரத்திலே யாகசாலையிலே கட்டியம் சொல்லுகின்ற திருக்காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமாம், எம்பெருமான் இப்பொழுதோ அங்கே அழகான வஞ்சை வாகனத்திலும் தேவியர் இருவரும் வண்ணப்பச்சி வாகனத்திலும் பலம் வந்து கொண்டிருக்கின்ற திருக்காட்சி எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது. அலங்காரா நல்லூரா, அலங்காரா நல்லூரா, எல்லோருக்கும் நல்லை கந்தனுடைய திருவருள் சேரட்டும். ஆமாம், அந்த வர்ணனைகளோடு காரை மதுரகவி. வணக்கம் நேயர்களே.
பார்த்தீங்கன்னு சொன்னால் தெற்கு வீதியில் வந்து முருகப்பெருமான் போகிற காட்சியை பார்க்கின்றோம். தேடும் கையமா முகனை செருவில் சாடும் பனியானை சகோதர ஆடும் பரிவேல் வேலாடும் வேலாடும் ஆடும் வேல் வேலாடும் வேல் குதிரை போன்ற மயில் மீது ஆடி ஆடி வரும் வேல் பரிந்து வரும் வேல் ஏழையமக்காய் பரிந்து பரிந்து மயில் மீது குதிரை போன்று ஆடி ஆடி வரும் வேல் பரிவேல் அணி சேவலென சேவற்கொடிகள் எங்கும் திகழ சேவல் கொடி எங்கும் பறக்க அணி சேவலென சேவல் கொடி எங்கும் பறக்க குதிரை மீது கம்பீரமாக வருவது போன்று மயில் மீது ஆடி ஆடி வரும் வேல் பரிந்து இரக்கமாக இறங்கி வரும் வேல் கஜமுகாசுரனை போரில் வென்ற வேல் கஜமுகாசுரனை போர்க்களத்தில் சாடிய வேல் போர்க்களத்தில் கஜமுகாசுரன் போன்ற அசுரர்களை வென்ற வேல் வென்ற வேல் அணிவகுத்த சேவல் கொடி அணிவகுக்க மயில் மீது பரிந்து வரும் வேல் கணபதி சகோதரனான வேலே கந்தா கணபதி சகோதரா கந்தா அசுரர்களை கஜமுகாசுரனை வென்றவேல் மயில் மீது குதிரை போன்று ஆடி வருகின்ற கம்பீரமாக ஆடி வருகின்ற மயில் மீது வரும் வேல் எனக்கு பாடும் பணியே பணியாய் அருள்வாய் கந்தா உன்னை பாடுகின்ற பணியே பணியாய் அருள்வாய் நல்லை கந்தாடும் பரிவேலணி தேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாருடனே
பாருங்க மேற்கு வீதியில் வந்து வார முருகப்பெருமானுடைய அழகிய காட்சி மயில் வாகனத்தில் வார ஒரு காட்சியை பார்க்கின்றோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து வடக்கு வீதியில் முருகப்பெருமான் வார காட்சியை பார்க்கின்றோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு வீதியில் வந்து நிற்கிறத பார்க்குறோம் பாருங்க.
அல்லையிலே பாடிக்கொண்டு வர மாணவர்கள் சின்னாக்களை பார்க்க மைதிலே வருது மனம்